ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 4க்கான சில முக்கியமான வினாக்கள் பார்ப்போம். டுடே டாபிக் 10th தமிழ் நூல்வெளி இயல் 2. சிந்துக்கு தந்தை என்று பாராட்டப்பட்டவர் பாரதியார், பாரதிதாசன், சுரதா, கவிமணி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, பாரதியார். நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாராட்டப்பட்டவர் பாரதியார், பாரதிதாசன், சுரதா, கவிமணி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, பாரதியார். பாட்டுக்கொரு புலவன் என்று பாராட்டப் பெறுபவர் பாரதியார், பாரதிதாசன், சுரதா, கவிமணி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, பாரதியார். கேலி சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை உருவாக்கியவர் பாரதியார், பாரதிதாசன், சுரதா, கவிமணி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, பாரதியார். பாரதியார் இதழாசிரியராக பணியாற்றிய இதழ்களின் பெயர்களை எழுது. இந்தியா, சுதேசமித்ரன். இந்தியா மற்றும் சுதேசமித்ரன் எதுவும் இல்லை. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, இந்தியா மற்றும் சுதேசமித்ரன். காற்றே வா எனும் கவிதையின் ஆசிரியர் பாரதியார், பாரதிதாசன், கண்ணதாசன், வாணிதாசன். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, பாரதியார். காற்று எனும் தலைப்பில் வசன கவிதை எழுதியவர் பாரதியார், பாரதிதாசன், சுரதா, கவிமணி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, பாரதியார். பாரதியார் ஆசிரியராக பணியாற்றிய இதழ்கள் இந்தியா, சுதேசமித்ரன், எழுத்து, கணையாழி. 1, 2 சரி, முதல் 3ம் சரி, 4ம் சரி, 1, 2 தவறு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, 1, 2 சரி. நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, சிந்துக்கு தந்தை, பாட்டுக்கொரு புலவன், மகாகவி, கலைமகள் என்று பாராட்டப்பட்டார் பாரதியார், பாரதிதாசன், கண்ணதாசன், வாணிதாசன். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, பாரதியார். பொருத்தி காட்டுக. பாஞ்சாலி சபதம் காவியம், சுதேசமித்ரன் இதழ், புதிய ஆத்திச்சூடி குழந்தைகளுக்கான நீதி பாடல். சிந்துக்கு தந்தை பாராட்ட பெற்றவர். வசன கவிதையை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் பாரதிதாசன், வள்ளிக்கண்ணன், பிச்சமூர்த்தி, பாரதியார். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, பாரதியார். புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக காரணம் பாரதியின் வசன கவிதை, ஜப்பானியரின் ஹைக்கூ, வீரமாமுனிவரின் உரைநடை, கம்பரின் கவிநயம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, பாரதியின் வசன கவிதை. ஆங்கிலத்தில் ப்ரோஸ் போயட்ரி, ஃப்ரீ வேர்ஸ் என்றழைக்கப்படும் வடிவத்தை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் பாரதிதாசன், பாரதியார், வாணிதாசன், கண்ணதாசன். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, பாரதியார். கீழ்கண்ட கூற்றுகளுள் சரியானது எது? உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்புகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை வடிவம் வசன கவிதை எனப்படுகிறது. ஆங்கிலத்தில் ப்ரோஸ் போயட்ரி, ஃப்ரீ வேர்ஸ் என்றழைக்கப்படும் இவ்வடிவம் தமிழில் பாரதியாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. உணர்ச்சி பொங்க கவிதை படைக்கும் இடங்களில் யாப்பு தடையாக இருப்பதை உணர்ந்த பாரதியார் இவ்வடிவத்தை இலகுவாக கையாண்டுள்ளார். இவ்வசன கவிதையே புதுக்கவிதை என்ற வடிவம் உருவாக காரணமாயிற்று. 1 மட்டும் சரி, 2 மட்டும் சரி, 3 மட்டும் சரி, அனைத்தும் சரி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. முல்லைப்பாட்டு எனும் நூலை இயற்றியவர் கபிலர், மாங்குடி மேதனார், நப்பூதனார், நக்கீரர். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, நப்பூதனார். 10 பாட்டில் மிக குறைந்த அடிகளை கொண்ட நூல் குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, திருமுருகாற்றுப்படை. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டு எந்த கணக்கு நூல்களுள் ஒன்று? 14 மேல் கணக்கு, 14 கீழ்கணக்கு, சிற்றிலக்கியம், காப்பியம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, 14 மேல் கணக்கு. முல்லைப்பாட்டின் மொத்த அடிகள் எத்தனை? 101, 102, 103, 104. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 103. பொன்வணிகனாரின் ஊர் உறையூர், மதுரை, காவிரி பூம்பட்டினம், குற்றாலம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, காவிரி பூம்பட்டினம். நப்பூதனாரின் தந்தை பொன்முடியார், பொன்வணிகனார், மாசாத்து வணிகனார், மாணிக்க நாயனார். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, பொன்வணிகனார். முல்லைப்பாட்டு எந்த நூல் வகையை சார்ந்தது? 8 தொகை, 10 பாட்டு, கீழ்கணக்கு, சிற்றிலக்கியம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, 10 பாட்டு. முல்லைப்பாட்டு டேஷால் இயற்றப்பட்டது? வஞ்சிப்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, இவற்றில் ஏதுமில்லை. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ஆசிரியப்பா. முல்லைப்பாட்டு நூலின் ஆசிரியர் யார்? பொன்வணிகனார் மகனார் நப்பூதனார், இடைக்கழி நாட்டு நல்லூர் நத்தத்தனார், முடத்தாம கன்னியார், கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, பொன்வணிகனார் மகனார் நப்பூதனார். புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தின் ஆசிரியர்
பா. சிங்காரம், மூவா, திருவிக்கா, அகிலன். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, பா. சிங்காரம். புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றிய முதல் புதினம். புயலிலே ஒரு தோணி, தோணி வருகிறது, கள்ளத்தோணி, அகல் விளக்கு. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, புயலிலே ஒரு தோணி. புயலிலே ஒரு தோணி என்பது சிறுகதை, புதினம், காப்பியம், கவிதை. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, புதினம். தென்கிழக்காசிய போர் மூண்டதில் மலேசியா, இந்தோனேஷியா பகுதிகளில் நிகழ்வதாக உள்ள கற்பனை படைப்பு. 6ஆம் திணை. புயலிலே ஒரு தோணி, பால்மரக் காட்டினிலே. இவற்றில் எதுவும் இல்லை. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, புயலிலே ஒரு தோணி. பா. சிங்காரத்தின் ஊர், மாவட்டம். சிங்கம்புணரி சிவகங்கை, உறையூர் திருச்சி, மேட்டுப்புதூர் ஈரோடு, தென்காசி திருநெல்வேலி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, சிங்கம்புணரி சிவகங்கை. பா. சிங்காரம் இந்தோனேஷியா சென்றார். வேலைக்காக, தூதராக, ஆய்வாளராக, அகதியாக. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, வேலைக்காக. பா. சிங்காரம் அவர்கள் மீண்டும் இந்தியா வந்து டேஷ் நாளிதழில் பணியாற்றினார். தினகரன், தினமணி, தினத்தந்தி, தினபூமி. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, தினத்தந்தி. பா. சிங்காரத்தின் சேமிப்பான லட்சம் ரூபாயை மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்காக வழங்கினார். 7.5, 6.5, 4.5, 10. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, 7.5. பா. சிங்காரம் 2ஆம் உலகப்போர் நிகழ்ந்தபோது இருந்த இடம். இந்தோனேஷியா மெபின் நகர், இலங்கை யாழ்ப்பாணம், மலேசியா கோலாலம்பூர், சீனா பெய்ஜிங். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, இந்தோனேஷியா மெபின் நகர். புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தின் ஆசிரியர் பா. சிங்காரம் அவர்களின் காலம். 1900 to 1977, 1910 to 1987, 1920 to 1997, 1930 to 2007. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, 1920 to 1997. பா. சிங்காரம் டேஷ் மாவட்டம் சிங்கம்புணரியை சேர்ந்தவர். விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, சிவகங்கை. புயலிலே ஒரு தோணி என்னும் அத்தியாயத்தின் சுருக்கப்பட்ட பகுதி பாடமாக வைக்கப்பட்டுள்ளது. காவியக்கூத்து, கலைக்கூத்து, கடற்கூத்து, இசைக்கூத்து. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, கடற்கூத்து. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.